ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? புது கேமராவில் வீடியோ எடுக்கிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா செட்டிங்ஸ் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தென்காசி வரைக்கும் சும்மா ஒரு ட்ராவல் போகிறோம். அச்சங்கோயில் வழி தான் போகிறோம். அச்சங்கோயில்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும், குற்றாலம் வர்றவங்கலாம் கண்டிப்பாக அச்சங்கோயில் வராமல் போக மாட்டீங்க. ஒரு காட்டு வழி தான் நம்ம யாத்திரை. அதாவது நம்ம ஒரு காட்டுக்குள்ளே கூடி தான் நம்ம பயணம் போக போகிறோம். காடுன்னு போது இந்த வழியெலாம் யாருமே வந்ததே கிடையாது. இது நம்ம ஃப்ரெண்டு பேர் அனீஷ். ஹாய். நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி போக போகிறோம். பெருசாக எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு காட்டு வழியாக ஒரு ட்ராவல் போக போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வண்டியில் போக போகிறோம். நம்ம ப்ரோயோட வண்டி, நம்ம டியோவில் இல்லை இன்றைக்கி போகிறது. நல்ல அமைதியான ஒரு இடம். அங்கே போகிற வழியில் பிரிட்டிஷ்காரங்க கட்டின ஒரு பாலம் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வழியாக மக்கள்லாம் நடந்தெல்லாம் போகலாம். வண்டியும் போக முடியாது, நம்மளும் நடந்து போகிறோம். அந்த வழியாக நம்ம ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு அந்த வழியாக வந்துடுவாங்க. நம்ம அதுலேருந்து போயிடுவோம். இந்த பாலத்தில் ஏறி உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு வேண்டியதான் நான் இந்த வழியாக ஏறி இருக்கேன். ஒத்தையில் இருக்க பயமாக இருக்குது. யாருமே இல்லை, ஃபுல்லாக காடு. பார்த்தீங்களா, இது மழைலாம் பெய்யும்போது ஃபுல்லாக தண்ணி மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சைடெலாம் இடிஞ்சிட்டு, நான் அதனால் அந்த சைடு போனேன். கீழெல்லாம் ஆறு ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு போகிற வழியிலும் தெரியுது, கீழே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. சவுண்டு நல்லா கேட்குது பார்த்தீங்களா. அந்த சைடு பைனாப்பிள், ஃபுல்லாக பைனாப்பிள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கீழே பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் குளிக்க சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் யாருமே கிடையாது, வீடே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ, இங்கே வீடெல்லாம் கிடையாதா? வீடெல்லாம் இல்லையா? வீடு இல்லை. இங்கே சுற்றி ஏரியாவில் எங்கேயும் வீடு கிடையாது. நம்ம இங்கேருந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழி தான் போக போகிறோம். அச்சங்கோயில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. போகிற வழியில் யானைகள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். நம்ம போய்கிட்டு இருக்க ஒரு உள் கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கோம். இங்கே அதிகமாக வண்டியெல்லாம் வராது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரமும் பாக்கு மரமும் அதே மாதிரி ரப்பர் மரங்கள் தான் இருக்குது. போகிற வழியிலே ரோட்டோரத்துலேயே ஒரு கிரிக்கெட் ஃபுட்பால் விளாட்ற கிரவுண்டை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிரவுண்டை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு பாலத்துக்கு மேலே நடந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பாலம் மேலே தண்ணி போகுது. இந்த தண்ணி அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிற வழியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு இடத்துக்கு நின்னோம். இங்கே ஒரு ஃபால்ஸு, சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு.
அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கேரளா வன வகுப்பு அறிவிப்பு அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. இது காட்டுக்குள்ளேயே டூரிஸ்ட் பஸ் எல்லாம் போகுது. நம்ம கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு லைட்டாக கை காலை கழுவிட்டு வந்துடுவோம். ஓகே ப்ரோ. நம்ம காட்டுக்குள்ளே தான் போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து இறங்கி இந்த தண்ணியில் போய் லைட்டாக கையால் கழுவிட்டு வந்துடுவோம். இங்கே இருக்கிற எல்லாமே இந்த ஊருக்காரங்க தான் நிற்பாங்க, வெளியூருக்காரங்களாம் இங்கே வரமாட்டாங்க. அவங்க இருக்கிற தைரியத்தில் நம்ம இங்கே இறக்குறோம். தண்ணியை பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா குளிக்கணும் தோணுது. நாங்கள் குளிக்கிற செட்டப்பில் வரல. இறங்கி பார்ப்போம். பெருசாக ஆழப்பெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து பார்க்கும்போது மீன்லாம் தெரிய முடியுது, ஆனால் உள்ள கேமரா பார்க்கும்போது நல்லா சூப்பராக மீன்லாம் தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்காக நான் இந்த வீடியோ பகிர்ந்திருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நல்லது. இந்த வழி அடிக்கடி வண்டியெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்தோம், அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸையும் பார்த்தோம். அங்கே ஏதோ 2 பஸ்ஸு கிடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டியாக நல்ல கண்டிஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ட்ராவல் பண்ணணும். சிறுபாலத்துக்குனால செக்கிங்கெல்லாம் இருக்கும். எங்கெல்லாம் செக்கிங் இருக்குன்னு சொல்லவே முடியாது. போகிற வழியிலே ஒரு கடையை நிப்பாட்டணும், ஏதாவது டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. இங்கே எல்லாமே ஆட்டோ, ஜீப்பு இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. ஜீப்பில் ஏன்னா பஸ் வசதிகள்லாம் கிடையாது. காட்டுக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடை தான், இந்த கடையில் எல்லாமே வாங்குவாங்க. கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் சொல்லி ஒரு கடை இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ഇനി എത്ര മണി നേരം? അച്ചൻകോല ഇനി 1 മണിക്കൂറാണ്. 1 മണി നേരം, 1 hour ஆகும் இன்னும் போகிறதுக்கு. அதே மாதிரி இங்கே எல்லாமே பார்க்கலாம். இது நம்ம வந்த வழி இந்த வழி தான் நம்ம வந்தோம்.
புனலூர், எரிமேலி, சபரிமலைக்கெல்லாம் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற கட்சி கொடியெல்லாம் பார்த்துக்கோங்க, வரிசையாக கட்சி கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல அமைதியான ஒரு கிராமம். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா செம்பன் அருவின்னு சொல்லி ஒரு ஊர். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், நல்ல அமைதியான ஒரு ஊர். பார்த்தீங்களா, மழை வந்துட்டு. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க எப்படி வெயில் அடிச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்ல மழை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் ஒரு வெயிட்டிங் ஷெட்டில் ஏறி நிற்கிறோம். மழை தெரியுதா? எப்படி வெயில் அடிச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு கிளைமேட் மாறிட்டு பார்த்தீங்களா, அதான் கேரளா. எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது. நல்ல மழை. நாங்கள் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறோம். குளிர் எடுக்குது. லைட்டாக சாரல் மழை தான் அடிக்குது. நாங்களும் இறங்கிட்டோம். நின்றுட்டு இருந்தால் அப்படியே நின்றுவோம். அப்படின்னாலும் இறங்கிட்டோம். எதுவுமே எடுக்கல. எனக்கு மழை பெய்யும் தெரியாது. எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யும் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்மளோட இந்த ட்ராவலில் வந்து மழை வெயில் எல்லாத்தையுமே பார்த்துக்கோம். நம்ம இப்போ அச்சங்கோயில் வந்துட்டோம். அச்சங்கோயில் இப்போ நம்ம நேரம் அச்சங்கோயில் ஸ்ரீ கருப்பசாமி கோயில். இதுதான் கருப்பசாமியோட கோயில். சூப்பராக இருக்குது. அந்த சைடு மிஸ்டெல்லாம் இறங்கிட்டு பார்த்தா தெரியுதான் தெரியல. இங்கே ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ் கோயில்கள் இங்கே நிறைய தமிழ் கோயில் தான் இருக்குது. கருப்பசாமி கோயில் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்க தான் இங்கே இருக்கிறாங்க. வேறு லெவல். நம்ம ஊருக்காரங்க தான் எல்லாமே. நம்ம நேரம் அப்படின்னு எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, தமிழ்காரங்க. கோயில் ஊர் கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது. எப்படி பாருங்க தண்ணி வந்துச்சு. மேக்கரை அச்சன் கோயில் இருக்கும். இது மேக்கரை இந்த மாதிரி தாங்க மேக்கரை போகும். மேக்கரை இது வச்சு இல்லையே. மேக்கரைக்கு போகணுன்ற ரொம்ப நாளாக ஒரு ஆசை. மேக்கரைக்கு போகணுன்ற ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எங்கேன்னு தெரியுமா? மேக்கரை டேம். அந்த டேம் நிறையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை மேக்கரை டேமு பார்க்கணுன்ட்டு. இந்த காலத்துலேயும் குடத்துல தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சூப்பர் ஏரியா. செம்ம ஏரியாங்க. இங்கே எல்லாமே மக்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. மழை பெய்யறதுனால தான் ஆள் காணும். அங்கே ஒரு ஜீப்பெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நல்ல காட்டுக்குள்ளே அமைதியான இந்த காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது பாருங்க.
இது வந்து ப்ராப்பராக அச்சங்கோயில் டவுனில் தான் இருக்குது. அச்சங்கோயில் இந்த அதான் டவுனு, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூட நமக்கு நல்லா இருக்கும். மழையெல்லாம் மாறிட்டு நாங்கள் இங்கேருந்து 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து அடுத்த நேரம் நம்ம எங்கே போகிறோம், தென்காசி. இதுக்கு பக்கத்தில் மேக்கரை இருக்குது. மேக்கரை வழி தான் போகிறோமா? மேக்கரை வழி, மேக்கரை டேம் பக்கத்தில் ஓடி தான் போக போகிறோம். மழை பெஞ்சிருக்கு, அதுக்குள்ளே பாருங்க தண்ணி இப்படி வருது. மழை பெஞ்சிட்டு ஃபுல்லாக தண்ணி போகவே முடியாது. நல்ல பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தென்காசி ரீச் ஆயிடணும். இதுதான் இருக்குது உங்களுக்கு கும்பாரத்து ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம 3 நாளைக்கு வீடியோ எடுப்போம். அடைச்சி போட்டுருக்குறாங்க வெள்ளத்தில். கேரளா செக் போஸ்ட்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. செக் போஸ்ட்டில் செக்கிங்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, நல்லா பிஹேவ் பண்ணாங்க. இனி நம்ம நேராக தமிழ்நாட்டுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். தமிழ்நாட்டுக்கு என்ட்ரு ஆகும்போதே நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு மேக்கரை டேம் பார்க்கலாம். தூரமாக தெரிகிறது தான் மேக்கரை டேம். இங்கேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு வியூ எல்லாம் பார்க்குற சூப்பரான ஒரு ஏரியா. அதான் கேரளா போல மேக்கரை டேம். என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை மேக்கரை டேமுக்கு வரணும்னு. அது இப்போ இல்லை, வீடியோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வழியாக ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இடையில எங்கேயுமே நம்மளால் நிப்பாட்டலாம் முடியாது, ஃபுல்லாக ஹீல்ஸ் ஏரியா அப்படின்றனால இடையில எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். கேரளா செக் போஸ்ட்லாம் முடிஞ்சு நமக்கு நேரம் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்காது நம்ம போயிட்டு இருக்கிறோம். தென்காசி மேம்பாலம் சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன்.
2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் தென்காசி வந்தாச்சு. வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம், கேரளா கிளம்பிட்டோம். செங்கோட்டை போகிற வழியில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் ரகுமத்தா என்ன ஹோட்டல்? ரகுமத்துன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு, அட்வென்ச்சருக்கு கண்டிப்பாக அந்த வழியாக ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் வந்து புனலூர்லேருந்து மேக்கரை வழி தென்காசி வந்திருக்கோம். செம்மையான ட்ராவலாக இருந்துச்சு. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபேன். இதனோட ஃப்ரெண்டு அனீஷ். ஓகே, டாட்டா, பை பாய்.